ஹாய், இன்னைக்கு நாம ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜிய பத்தி பார்க்க போறோம். இது யார் யூஸ் பண்றாங்க தெரியுமா? மார்க்கெட் மேக்கர்ஸ். ஆமா, பெரிய பிளேயர்ஸ் ஒவ்வொரு ட்ரேடிங்னாலையும் எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னு பார்க்கலாம். உண்மையை சொல்லணும்னா, இத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க மார்க்கெட்டை பார்க்குற விதமே டோட்டலா மாறிடும். வாங்க உள்ள போலாம். முதல்ல நாம ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். ரீட்டைல் ட்ரேடர்ஸான நாம மார்க்கெட்டை பார்க்கறதுக்கும் மார்க்கெட் மேக்கர்ஸ் பார்க்கறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அவங்க கேமே வேற, அவங்க ரூல்ஸே வேற. சோ இங்கேதான் அந்த $1,000,000 கேள்வி வருது. நாம எல்லாரும் எங்க சப்ளை இருக்கு, எங்க டிமாண்ட் இருக்குன்னு தேடிட்டு இருக்கும்போது அவங்க எப்படி அதை உருவாக்குறாங்க? என்னது உருவாக்குறாங்களா? ஆமா, வாங்க இந்த புதிரோட விடைய ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். இந்த புதிரோட முதல் க்ளூ எங்க இருக்கு தெரியுமா? ட்ரேடிங் செஷன் ஆரம்பிக்கும் போதே இருக்கு. ஆமா, அந்த 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷத்துல தான் அன்னைக்கு ஆட்டத்தோட ரூல்ஸே எழுதப்படுது. ஓகே, அந்த முக்கியமான கான்செப்ட் என்னன்னு சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏன்னா இது உங்க ட்ரேடிங் ஸ்டைலையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம். அந்த வார்த்தை ரேஞ்ச். ஆமா, ரேஞ்ச் தான். இதுதான் அந்த மேஜிக் வார்த்தை. மார்க்கெட் மேக்கர்ஸ் ஒரு ரேஞ்சை தேட மாட்டாங்க, அவங்களே அதை உருவாக்குவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, அன்னைக்கு ட்ரேடிங் நடக்கிறதுக்கான கிரவுண்டையே அவங்க தான் செட் பண்றாங்க. அப்போ ஓப்பனிங் ரேஞ்ச்னா என்ன? ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் ஓபன் ஆன முதல் 5 நிமிஷத்துல நிஃப்டியோட ஹையஸ்ட் பாயிண்ட் எது, லோவஸ்ட் பாயிண்ட் எது, அதுதான் ஓப்பனிங் ரேஞ்ச். இந்த ஸ்ட்ராட்டஜியோட பேஸ்மெண்ட்டே இந்த முதல் 5 நிமிஷ கேண்டில் தான். சரி, இப்ப நம்ம கிட்ட ஓப்பனிங் ரேஞ்ச் இருக்கு. இதோட சேர்க்கறதுக்கு நம்ம கிட்ட ஒரு முக்கியமான டூல் இருக்கு. சொல்லப்போனா இந்த ஸ்ட்ராட்டஜியை அன்லாக் பண்றதுக்கான சாவியே அதுதான். அதோட பேரு தான் ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச், ஷார்ட்டா ஏடிஆர்னு சொல்லுவோம். இது ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர். மார்க்கெட்ல எவ்வளவு வாலட்டிலிட்டி, அதாவது ஏற்ற இறக்கம் இருக்குன்னு இது காட்டும். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரைஸ் மேல போகுமா கீழே வருமான்னு இது சொல்லாது. ஆனா எவ்வளவு தூரம் மூவ் ஆக சான்ஸ் இருக்குன்னு நமக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். ஏன் இந்த ஏடிஆர் இவ்ளோ முக்கியம்னு கேக்குறீங்களா? ஏன்னா இது ஏதோ கெஸ்வொர்க் கிடையாது. இது பக்கா டேட்டா ட்ரிவன். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கலான்னு டேட்டாவை வச்சு நமக்கு சொல்லும். அந்த 5 நிமிஷம் ஹை லோவை தாண்டி ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங் ரேஞ்சை வரையறதுக்கு இதுதான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இப்ப நம்ம கிட்ட எல்லா பீஸும் இருக்கு. ஓப்பனிங் ரேஞ்ச் இருக்கு, ஏடிஆர் இருக்கு. இப்போ இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து ஒரு தெளிவான ஆக்ஷனபிளான ஒரு ஸ்ட்ராட்டஜியா மாத்த போறோம். ரெடியா? இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, மார்க்கெட் ஓபன் ஆனதும் 5 நிமிஷ கேண்டில பாருங்க. ஸ்டெப் 2, அந்த கேண்டிலோட ஹை என்ன, லோ என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 3, உங்க சார்ட்ல ஏடிஆர் இண்டிகேட்டர் வேல்யூ என்ன காட்டுதுன்னு பாருங்க. இப்ப ஸ்டெப் 4, அதாவது அப்பர் பவுண்டரி கண்டுபிடிக்க அந்த கேண்டிலோட ஹை கூட ஏடிஆர் வேல்யூவை கூட்டுங்க. கடைசியா ஸ்டெப் 5, லோவர் பவுண்டரி கண்டுபிடிக்க கேண்டிலோட லோல இருந்து ஏடிஆர் வேல்யூவை கழிச்சிடுங்க. அவ்வளவுதாங்க. வாங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷ கேண்டிலோட ஹை 22,550ன்னு வச்சுக்கலாம். லோ 22,520. ஏடிஆர் வேல்யூ ஒரு 18 பாயிண்ட் காட்டுதுன்னு வச்சுப்போமே. அப்போ நம்மளோட அப்பர் பவுண்டரி என்ன? 22,550 பிளஸ் 18, அதாவது 22,568. அதே மாதிரி லோய பவுண்டரி 22,520 மைனஸ் 18, அதாவது 22,502. இப்ப பாருங்க, அன்னைக்கு ட்ரேட் பண்றதுக்கு ஒரு தெரிவான ரேஞ்ச் நம்ம கையில இருக்கு. சரி, இந்த சிம்பிள் டெக்னிக் உங்க ட்ரேடிங்கை எப்படி மாத்த போகுதுன்னு பார்க்கலாம். இது உங்கள ஒரு ரியாக்டிவ் ட்ரேடர்லேருந்து ஒரு ப்ரோஆக்டிவ் ட்ரேடரை மாத்தும். அதாவது மார்க்கெட் போன போக்குல போறதுக்கு பதிலா மார்க்கெட்டே நீங்க கணிக்க ஆரம்பிப்பீங்க. யோசிச்சு பாருங்க, நாம சாதாரணமா என்ன பண்ணுவோம்? மத்தவங்க போட்ட சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குன்னு தேடுவோம். ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நீங்களே டேட்டாவோட அடிப்படையில ஒரு ரேஞ்சை செட் பண்றீங்க. பிரைஸ் மூவ்மெண்ட்டை துரத்திட்டு போறதுக்கு பதிலா எது வரைக்கும் போகலான்னு நீங்களே எதிர்பார்க்கறீங்க. நீங்க மார்க்கெட்டுக்கு ரியாக்ட் பண்ணல, நீங்களே உங்களுக்கான ஆடுகளத்தை உருவாக்குறீங்க. ஓகே, ஒரு குவிக் ரீகேப் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், மார்க்கெட் ஓப்பனிங்க கவனிங்க. ரெண்டாவது, 5 மினிட்ஸ் ஹையையும் லோவையும் மார்க் பண்ணுங்க. மூணாவது, ஏடிஆர் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுங்க. நாலாவது, ஏடிஆரை ஹையோட கூட்டுங்க. அஞ்சாவது, ஏடிஆரை லோல இருந்து கழிங்க. அவ்வளோதான், அன்னைக்கு ட்ரேட் பண்றதுக்கான ரேஞ்ச் உங்க கையில. இப்போ உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வி. மார்க்கெட்டோட முதல் 5 நிமிஷம் உங்களோட முழு ட்ரேடிங் நாளையும் தீர்மானிக்க முடியும்னா அது எவ்வளவு பெரிய கேம் சேஞ்சரா இருக்கும்? சும்மா யோசிச்சு பாருங்க. மேலும் சில டேட்டாக்களை இன்க்ளூட் செய்ய வேண்டும். பின்பு ட்ரேட் டைப் என்ட்ரி, எக்ஸிட், கேண்டில்ஸ், எப்படி செலெக்ஷன் அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் தெரிந்துவிடும்.
இந்த வீடியோ 200 லைக்ஸ் வரும்போது முழு வீடியோவும் பதிவிடுறேன். ஃபாலோ பண்ணுங்க, ட்ரேடிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகிடுவீங்க.